ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டை லேஃப்டில் ஒரு சம்பவம் சொல்ல முடியாது, ரொம்ப பேட் நியூஸ். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குட்டி பொரிச்சிருந்தது ஃபேண்டைல். ஃபஸ்ட்டு நம்ம லாஃப்டில் எக் வச்சுப்பாரு இந்த கார்னராக. அந்த 2 குட்டியுமே பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து காலி பண்ணிச்சு. நான் நேற்று பார்த்துருந்தேன், சரி மூக்குத்திருந்து, சரி நம்ம இன்றைக்கி மறுநாள் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு காலைல போன வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இறந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி வீடியோஸே வேணாம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அப்டேட் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு டவுட் வரும் அந்த 2 குட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். 2 குட்டியுமே பார்த்தீங்கன்னா எறும்பு டோட்டலாக அப்படியே கடிச்சு ரெண்டுமே இறந்துச்சு. பேரண்ட்டு போயிட்டு வெயிட் பண்ணி ரொம்ப பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு போயிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எறும்பு சாக் பீஸ் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே எறும்பு எல்லாத்தையும் கில் பண்ணிட்டேன். கோடு போட்டு இந்த சாக் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இருந்ததோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டு ஃபுல்லாக எறும்பு கில் பண்ணிட்டோம். இந்தமாரி உங்களுக்கும் அதனால் எறும்பு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அது ரிமூவ் பண்ணுறேங்க. எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா டைகர் லைனில் ஒரு மேலும் ஒயிட் ஃபீமேலும் சேர்ந்து எக் வச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோடைய எக்கு தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரு இருக்குது. அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, பொறிச்சு வளர்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த குட்டியாக இருந்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாஃப்ட் ரெடி பண்ணி ஒரு 5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக் வச்சுது. எத்தனை எக்கு கார்னராக வச்சுது. கார்னராக பவுல் வச்சோம். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இறந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கும் எறும்பால் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் எறும்பு ஃபஸ்ட்டு கில் பண்ணுங்கள். ஏன்னா நான் ப்ரீடிங் கேஜில் ப்ரீட் பண்ணுறேன், கேஜ் மெத்தடில். அதில் பார்த்தீங்கன்னா எறும்பால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி இறந்து இவ்வளோ எறும்பு கட்சி இறந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். நீங்களும் எறும்பு இருந்தால் சாதாரணமாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எறும்பை ஃபஸ்ட்டு கில் பண்ணுங்கள். நான் உங்கள் இனிமேல் ஃபியூச்சர் இன் தமிழ்.